கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இம்மானுவேல் ஆகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இன்றைய தியானத்திற்காக தேவ ஆவியானவர் நடத்தின ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். Praise the Lord. Psalms 91 verse 15. He will call on me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. Amen. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கங்களின் சிகரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிவாசிக்கிற அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எப்போதும் ஒரு தேவை, ஒரு காரியம் வரும்போது நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு சாதகமான, நமக்கு அனுகூலமான காரியங்களே ஸ்தோத்திரம் நம்ம தேவைப்படும் போது, இல்லாட்ட நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, மற்ற காரியங்களை நம்ம மற்றவர்களை கூப்பிடும் போது, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நமது தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்து கேளாமல், வாயிலிருந்து பேசாமல், கால்கள் இருந்து நடவாமலும் இருக்கிற விக்கிரகம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவர் பராக்கிரமம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரத்திலே நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். யார் யாரெல்லாம் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார். நிச்சயமாகவே அவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமென். அப்படிப்பட்டவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவரே நம்மோடு கூட இருப்பார். நமக்கு தெரியும், இந்த பூமியில நம்ம வாழும்போது மனிதர்களாகி நமக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு இல்லையா? ஆபத்து காலம் வரும்போது அவங்க எல்லாரும் நம்மை விட்டு விலகுவாங்க, இல்லாட்ட நம்ம கூட எப்பவும் இருப்பாங்க, எப்பவும் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட மாறாமல் இருப்பாங்க, மறக்க மாட்டாங்க, சேர்த்து கொள்ளுவாங்க, அன்பு காட்டுவாங்க, உதவி செய்வாங்க என்று நம்ம நினைக்கிறவர்கள் ஆபத்து காலங்களை விட்டு விலகுவார்கள். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் கொஞ்ச நாள் இருப்பாங்க. யோபுவின் வாழ்க்கையில நமக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில திடீரென ஒரு ஆபத்து காலம், எதிர்பார்த்திராத ஒரு நேரத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக ஆபத்துகள் அவருக்கு நேரிட்ட போது அவருடைய 3 ஸ்தோத்திர தோழர்களை அவரோடு கூட சற்று நாள், கொஞ்ச நாள் உபவாசம் பண்ணினாங்க. இல்ல, அவங்க துக்கித்து கொண்டே இருந்தாங்க, வாய் பேசாம. ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய வாய் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திர வேதனைப்படுத்துகிற சிநேகிதர்களாக அவர்கள் மாறினாங்க. இதுவே தான் மனித இயல்பு. ஆனா நம்ம அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவோம் என்றால் அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆபத்து காலத்திலேயும் அவரே நம்மோடு கூட இருந்து அவரே நம்மை தப்புவித்து அவரே நம்மை கனப்படுத்துவார். ஆமென். அப்போது தேவன் போய் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் தான் எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்கணும். தேவனாலே வருகிற கனமும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் என்றால் நம்ம உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒரு தேவைக்காக, ஒரு காரியத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கூப்பிடுகிறவர்களாக அல்ல. அதனுடைய முந்தின வசனத்தை கூட சேர்த்து படிப்போமா? அவர் என்னிடத்தில், 14வது வசனம், அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தில் அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. எல்லாரும் தங்களுடைய தேவைக்காக, காரியங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய விதம் இதுதான். இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் கூட தெளிவாக வாசிக்கிறோம். Psalms 91 verse 14. Because he loves me, says the Lord, I will rescue him. I will protect him, for he acknowledges my name. Hallelujah.
பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ. தமிழ்ல அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா. இங்கிலீஷனுடைய அர்த்தம் அப்படி நம்ம பார்த்தோம்னா அவன் என்னை நேசிக்கிறபடியா, அவன் என்னிடத்திலே அன்பு செலுத்துகிறபடியார், அவன் என்னிடத்திலே அன்பு கூறுகிறபடியார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அவர் என்னுடைய அன்பினை நிலைத்திருக்கிறபடியார் நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நமக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற வாலிபர்கள், ஆமென், அவர்களை கர்த்தர் விடுவித்தார், தப்புவித்தார். கடைசியாக அவர்களை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென். ஏன் அப்படி நடந்தது தெரியுமா? அவங்க தேவனிடத்துல வைத்திருந்த அன்பு அவ்வளவு பெரியது. அவர்கள் தேவனிடத்துல அன்பு வைத்திருந்தபடியினால், அவர்கள் அவன் தேவனிடத்துல வாஞ்சியா இருந்தபடியினால் அவர்கள் ராஜாவின் அவன் கோபத்திற்கு பயப்படல. ஹல்லேலூயா. பூரண அன்பு, பூரண அன்புக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பயப்படல. அவன் மட்டுமல்ல, அவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களா இருந்தாங்க. அதனாலதான் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிப்போம். அப்ப அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு நன்றாக அறியும், அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று. ஹல்லேலூயா. அது பரிசுத்த நாமம், அது அற்புதத்தின் நாமம், அது அதிசய நாமம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த அறிவு, ஆமென், அந்த அக்னாலஜ்மெண்ட் நமக்கு இருக்குமானா நிச்சயமாகவே அவர் சொல்லுகிறார், ஆமென், ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. ஆமென். அவர் நம்மை, ஆமென், ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரா. ஹல்லேலூயா. உயர்த்துவார். இந்த நாட்களிலே எப்போதும் தேவனிடத்தில் அன்பு பெறுகிறவர்களாக, ஆமென், ஸ்தோத்திரம், அவரை நேசிக்கிறவர்களாக மாறுவோமாக. எப்போதும் அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்திற்கு அவன் ஏற்ற மகிமையை அவருடைய நாமத்திற்கு நம்ம செலுத்துவோமாக. அப்படி என்றால் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆபத்திலே அவரே நம்மோடு கூட இருப்பார். அவரே நம்மை எல்லா விதமான ஆபத்துகளிலும் தப்புவிப்பார். அவரே நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். இந்த நாட்களிலே எப்போதும் அவருடைய நாமத்திற்கு பயந்து பயபக்தியோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவரைய நேசித்து அவன் அவைக்கிற வாழ்க்கையில முன்னேறுவோமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்தோத்திரம், எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கிறதான இந்த நாளிலே வேறுகளுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். தாவை எப்போதும் இடத்துல வாஞ்சியா இருக்கிறவர்களாக, உண்மை நேசிக்கிறவர்களாக, உங்களுடைய நாமத்தை உண்மையாக அறிந்ததற்காக உண்மையை கூப்பிடுகிறவர்களாக நாங்கள் மாற எங்களையே அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நீர் கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களை விடுவித்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து எங்களுக்கு செவி கொடுத்து இன்னும் அப்பா நீர் எங்க கூட எப்போதும் இருந்த ராஜா தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற அன்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோக ஆசீர்வாதங்களால் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.